ஹாய்! இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி நம்ம சிஎம் சார் ஸ்டைலில் பார்க்கலாமா? ஒரு கார்பெண்டர் கிட்ட 2 மரம் வெட்டி வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களாம். அதில் ஒருத்தவர் வந்து அதிகமாக உழைப்பு கொடுத்து நிறையா மரம் வெட்டுவார். இன்னும் ஒருத்தவரும் அதே மாதிரி தான், அவரும் உழைப்பை கொடுத்து மரம் வெட்டுவார். ஆனால் 2 பேரை விட இந்த 2வதாக இருக்கிறவர் வந்து கொஞ்சம் அதிகமாக மரங்களை வந்து வெட்டி கொண்டு வந்து அந்த கார்பெண்டர் கிட்ட கொடுப்பாரு. டெய்லி இவரை பார்த்துக்கிட்டு ஏன் நம்மளால் வந்து அவரை வந்து பீட் பண்ண முடியல அப்படின்னு இந்த இன்னொரு மரம் வெட்டுறவருக்கு கொஞ்சம் வருத்தமாகவே இருந்துச்சு. நாளுக்கு நாள் அவரை நம்ம எப்படியாவது வந்து ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓவராக உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் அவரோட ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா கம்மியாயிட்டே தான் இருந்துச்சு. என்னடா இது, நம்ம அதிகமாக உழைப்பு கொடுக்குறோம், ஆனால் நம்மளால் வந்து அவரை விட அதிகமாக நம்மளால் மரம் வெட்ட முடியலையே அப்படின்னு அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு வருத்தம் இருந்துச்சு. அந்த இன்னொரு மரம் வெட்டுறவர்கிட்டே போய் கேட்டார், இருப்பா தம்பி, உன்னால் மட்டும் எப்படி என்னை விட அதிகமாக மரம் வெட்ட முடியுது? நம்ம 2 பேரும் ஒரே நேரத்தில் தான் போகிறோம், ஒரே நேரத்தில் தான் வெளியில் வரோம் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த இன்னொரு மரம் வெட்டுறவர் சொன்னாராம், கடைசியாக உங்களோட கோடாரியை நீங்கள் எப்போ பட்டை தீட்டினீங்க அப்படின்னு கேட்ட உடனே தான் இவருக்கு ஒரு ஸ்பார்க் தட்டுச்சான். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த 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 இன்னொரு மரம் வெட்டி சொன்னாராம், நான் ஒரு தடவையும் கொஞ்சம் நேரம் ஒரு மரம் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் என்னோட கோடாரியை பட்டை தீட்டிப்பேன், எனக்கும் ஓய்வு கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் இந்த மரவெட்டிக்கு கொஞ்சம் புரிஞ்சுதான். ஓ, நம்ம வந்து இங்கே தான் தப்பு பண்ணியிருக்கோம், அதிகமாக உழைப்பு கொடுத்து பிரயோஜனம் இல்லை, அதுக்கேற்ற நம்மளோட அதுக்கேற்ற திறமையும் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கான மோட்டிவேஷ்னல் இதுதான். ஸோ ஷார்பன் யுவர் ஆக்ஸ், லீட் யுவர் சக்ஸஸ். ஹாப்பி டே.